டு பிகேஆர் ஃபேமிலி. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா கார்த்திகை விளக்கீடு. அதால் நாங்கள் வந்து இப்போ எல்லாம் ரெடி பண்ணிட்டோமே. ஓகே, ரெடி பண்ணிட்டோம். என்னத்துக்காண்டி வெயிட் பண்ணி கொண்டு கொண்டோம், கொஞ்சம் இருட்டுப்பட்டால் தான் அந்த வடிவு தெரியுமன்றதுக்காண்டி கொஞ்சம் வெயிட் பண்ணி கொண்டிருக்கோம். இப்போ அந்த வீடியோ தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரித்திக் சொல்லுங்க. எப்படிலாம் சொல்லுவாங்க தெரியுமா? லேட்டு பிடிக்கங்க. லைக் பண்ணுங்க. ரித்திக் சொல்லி விடுங்க. இருக்கா கமெண்ட் பண்ணுங்க. நேற்று வாடி ஆசன்னா இப்போ எங்கே போகிறோம்டா, இன்னைக்கு விளக்கு தானே. நாங்கள் விளக்கு கொடுக்குறதுக்கு சுட்டியும் திரியும் வாங்கிறதுக்கு போகிறோம். ஏற்கனவே வீட்டை கிடக்குது, அதெல்லாம் சுட்டி திரி வாங்கிறதுக்கு போகிறோம். வாங்க போய் பார்ப்போம். சுட்டியெல்லாம் என்னென்ன விலைக்கு விற்கிறாங்கன்னு பார்ப்போம். வாங்க. ஓகே, சுட்டி வாங்கிறது வந்துட்டேன். இந்த வயசு போன அம்மா வராங்க. இது 1500 ரூபா என்னம்மா வந்து. ஆனால் அதிலே கொண்டு வரணும் எல்லாம் இன்றைக்கு வந்து கார்த்திகை விளக்கு ரெண்டபடியால் இது போன வருஷம் நாங்கள் வேண விளக்குகள். சுட்டிகள் சுட்டுகள் என்ன சொன்னீங்க? என்ன சொல்ல போறீங்க? நாங்க விளக்குகள்னே சொல்லுவோம். இது வந்து போன வருஷம் பண்ண விளக்குகள் இருந்தபடியா நாங்க இந்த வருஷம் அதை கொடுத்துட்டோம். ஆனா இதை விட கொஞ்சம் கூட பிரசாந்த் வேண்ட போயிட்டு ஏன்னா இந்த முறை கொஞ்சம் சிறப்பா செய்யறதுக்காண்டி நிறைய நாங்கள் செய்ய போறோம். என்ன விச்சி, எங்களோட வந்து ஜாயின் பண்ணி கொண்ட நபர்கள் வந்து விஜயா மற்றும் அபிநயா. அபி அவ கொஞ்சம் பிஸி, அவள் சாப்பாடுல கொஞ்சம் பிஸி. காய்ச்சல் எல்லாரையுமே மாத்தி கொண்டு தெரியுறா. காய்ச்சல் பசிக்கு இந்த இருமி காட்டுறா. அம்மோ உனக்கு பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இப்பயே நான் செய்ய ஒழிக்கிட்டாதான் வச்சு சட்டுன்னு கொளுத்திடலாம். டைம் சரியா இருக்கு. இப்ப இன்னும் ஒரு 50 காய்ச்சல் சொல்றதுக்கான இன்னும் ஒரு 50 சிப்பியல் கொண்டு வந்திருக்கு. விளக்குகள் வந்து வந்திருக்கு. இல்ல மங்கள விளக்கேத்த நாங்க தான் ஏத்தணும். உனக்கு காய்ச்சல் இல்ல அபி, உனக்கு காய்ச்சல் இல்ல, நீ ஏத்துவியா இல்லையே? காய்ச்சலுக்கும் விளக்கு ஏத்துறதுக்கு நீதானே இப்ப சொன்ன விளக்கு ஏத்துறது கூப்பிடுக்கண்டா காய்ச்சல்காரர் எனக்கு வந்து நான் ஒரு தீப்பெட்டியை கொளுத்தி அதுல வைக்கிறது தானே. அங்கடி பாமசி போயிட்டு வரணும். பாமசி போயில உண்மையான கதை வந்து பழங்கள் பிரசாதனா வந்து 1000 ரூபாய் காசு கொடுத்தாரு. சரியா பழம் பிரசாதனா காசு கொடுத்தாரு பழம் வாங்கிட்டு வாண்டு. இப்ப பாமசி போறேன்னு போய் சொல்லிட்டு யாரோ பாட்டு போறேன் நம்பாங்க போய் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு கொஞ்சம் உழையுது. அந்த காசுல இவா வளம் வாங்க போற. ஆனா பாமசிக்கு போகிற நடிச்ச வழியா அவரும் பாவப்பட்டு குடுத்துட்டு தெரியல. இப்ப பழம் பண்ண போறா போய் வேண்டிட்டு விளக்கு கொளுத்துற கடையில என்னடு திரியல் இதே சொல்லுவாங்க. நீ வாழ்க்கையில உழைக்க ஒழிப்பில
போன வருஷம் கொளுத்தினாண்டி போடிய வீட்டு விளக்கு கொடுத்தீங்க. அப்ப நீயா வந்து கொளுத்துற நீ எல்லாத்து கட்டி கட்டி போடி போ. பாமசி போயிட்டு வரேன். எங்க போறான்னு யாருக்கு தெரியும்? என்ன பார்த்த வந்தக்கார புள்ள தெரியல ஓகே. இப்போ நாங்க என்ன செய்ய போறோம்னு சொன்னா விச்சி என்ன செய்ய போறோம் விச்சி? நீ போ, உன்னைய நாங்க போடலாம் சொல்லி கலைத்துனாங்க. என்னையா வேணும்? அவனும் வர போறானா? கூட்டிட்டு போயிட்டு வரியா? சரியா நீ கூட்டிட்டு போனா நீ தான் ஓ உடுப்பு பாடுப்பா. நான் வேலையை அனுக்கிறேன். சரி போ. நீங்க இனி போக கூடாது வீட்டை. உனக்கு அப்படி பஞ்சல அந்த குழந்தைய தவிக்க விட்டு போற. நான் போறனாலும் வருவேன். அவன் யார் போனாலும் வருவான் கடைக்கு. நீங்க போமா அடி என்ன நித்திர நீ என்ன செய்யற? உனக்கு இல்ல நாங்க இருக்கிறேன். உனக்கு அவனோட வீடியோ எடுக்கணும்னா நீ அவனுக்கே டிஷர்ட் எல்லாம் போட்டு ஷூ எல்லாம் போட்டு எடுப்ப. உனக்கு இப்ப போறதுக்கு இல்ல நம்பாதீங்க ஃப்ரெண்ட். சரி போயிட்டு வாங்க. நான் விளக்கு கொளுத்துறோம். உங்களோட விளையாட எங்களுக்கு டைம் இல்லை. பாய். போயிட்டு வாங்க 3 பேரும். சரி 2 பேரும் விச்சி வாங்க. நாங்கள் விளக்கு கொளுத்துவோம். ஓகே நான் திரி போட்டாச்சு. விச்சி விளக்கு என்ன ஊத்துறேன். நடுங்க கூடாது கையால கீழே ஊற்றக்கூடாத. நாங்களும் பொம்பளை பிள்ளைங்க தான். அது அடிக்கடி நாங்கள் ஞாபகப்படுத்திக்கொள்ளும். சரி புல்ல எல்லாம் ஊற்றி முடிஞ்சு நாங்கள் ரெடியாக கொண்டிருக்கோம். இப்போவா சரியா ஊத்துறா. புள்ளையா ஊற்றிட்டு கீழே ஊற்றாமல் ஊற்றினீங்க. நான் இப்போ கீழே ஊற்றாம ஊற்றுறேன். நான் கீழே ஊற்றிட்டேன். அது சின்ன பிள்ளை தானம்மா நீங்கள். அதான் கொஞ்சம் வளர சரி. வளர சரி. இன்னும் வளருவீங்க பார்த்தீங்களா? ஜி அடே மோட்டர் தான் விட்டு பக்கத்து விட்டு இந்த பக்கத்து வீட்டுக்காரங்களோட நாங்க வர்ற பாட்டு போடுறாங்க. இன்னும் போகல. அப்ப நீங்க என்னையா அப்பட சோட் என்ன ஜோக்கர் ஆக்கி கொண்டிருக்கிறா. பாவாடை போட்டிருக்கிறீங்க. அவட ஜோக்கர் ஆகி கொண்டு நிற்கிறாள். ரித்திக் சத்தியமே தாட்டி என்ன மாதிரி இருக்குது. கடைக்கு போய் திரியும் வாங்கிட்டேன், எண்ணெயும் வாங்கிட்டேன், சுட்டியும் வாங்கிட்டேன் வாங்க. ஆனால் நாங்கள் வாங்கிட்டு வர்ற கிடையிலேயே இங்கேயும் கொஞ்சம் பழைய சுட்டி இருந்தது தானே. போன வருஷம் கொளுத்தின சுட்டி இருந்திருக்கு. அந்த சுட்டியில் எண்ணெயெல்லாம் விட்டு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. பரவாயில்லையா? அங்கே வேலை செய்கிறாங்க, சம்பளம் கொடுக்கலாம். எத்தனை மணிக்கு வந்தீங்க நீங்க? நாங்கள் 1000 ரூபாய்க்கு வாங்கிருந்தோம். 50 இதுக்கே 6 லிட்டர் ரூபாய் கூட முடிஞ்சது. என்ன நான் தான் சொன்னேன் அப்படியே. சரி ஓகே என்ன வாங்குவோம். அப்படியா? நாங்கள் டிசைன் கசைனால சிட்டி வந்தாங்க. சிட்டி என்ன சொன்னீங்க நீங்க? சிட்டி நாங்க பொதுவாக அப்புறம் விழா கண்டு விட்டோம். ஒரு சுட்டியை அடிக்கிட்டு பிரிய எண்ணெய்க்கு எண்ணெயை விடுவோம். சரியா? அப்போ தான் கொளுத்தி விட்டு மழைன்னு எடுத்து ஏரியா ஃபுல்லாக கவர் பண்ணி வைக்கலாம். நாங்கள் முதல்ல என்ன செய்யலாம், ஏரியாவில் போய் களை எடுத்து சிட்டி கொட்டுறாங்க. களை எடுத்துட்டு அதை கொண்டு எங்கட வீடு வாசலை கொடுத்துறது. எல்லா வீட்டையும் எங்களை விட்டு விளையாடியும். எப்படி சின்ன சுத்தி என்ன சொன்னேன் அக்கா அண்ணே அவங்க வந்துட்டா. அவ யாருன்னு என்ன பண்ணி கேட்டான்.
கொஞ்சம் தூரம் நடக்கிறான் பாரு, நின்னே கூட பஞ்சு பிடிச்சவனா இருக்கிறா. ஒரு ஆள்ல யாரா அந்த பையன்? யாரா அந்த பையன்? இதுலதான் இந்த சந்தில தான் இறக்கி விட்டேன் ஐயா. வீடு வந்துட்டு தானே அண்ணா, 100 ரூபாய் கலவா வண்டி கொடுத்துடா. அடிச்சே கொள்வாங்க. விலையே இருக்காது. இவள் சொல்லுவாள், விலை எப்படி சொல்லுவாள்? இப்படியான ஒரு வெக்கப்படுறாங்க. தூக்கி வெளியேறி ஒண்ணு தேவை. எப்படி இருக்கு இப்படி அடுக்கு? தெரிஞ்சிருது. நல்லா இருக்கு. நம்ம தேவையில்ல. அடுக்கணும் என்ன? அப்புறம் காணாம வந்து அதெல்லாம் கணக்கே இருக்க மாட்டான். இப்ப நான் அதை அடிக்கிறேன்னு சொல்ல அப்புறம் அதை அடிக்கிறேன் என்னண்டா இப்ப இது தேங்காய் ஊத்துறதுக்காக ஊத்திட்டு பிறகு எடுக்கிறதா? மேலே குளத்துல நல்லா தான் இருக்கு என்ன? ஓகே இப்போ கீழே பெரிய குட்டி வேண்டி நீங்க நல்லா இருக்கு. என்னடி இது சொல்ற? நான் அங்க பேசுறேன். பின்னுக்கு இருந்தா நீ என்ன பண்ணா சொல்லுவ? நீ உனக்கு காய்ச்சல் வருத்தம் தான் சொன்னேன். ஜூஸ் குடிக்கலாம், சோளம் சாப்பிடலாம். என்ன விட்டி டாக்டர் வேற 20 நிமிஷமா மட்டும் சொல்லிட்டாங்க. இந்த புள்ளைக்கு என்னது விளங்கினு தெரியா? அம்மாட்ட போறேன். சரி என்ன கூட்டிட்டு வந்து அடிக்கல மருந்து அடிக்கல. உங்களோட சேர்ந்த உண்மையை சொல்லுங்க. இவளை ஆறார சந்திச்சவளுண்டு. கொஞ்சம் ஓ அஸ்மின் வயசு வந்தா ஒரு என்னோட ஒரு வயசு தான். மாமான்னு சொன்னா மாமா அதான் எந்த மாமாக்கள் வந்தவே? அவன நக்கல் திரும்ப பார்க்க தெரியல அவனுக்கு. அப்படி செய்யா வயலன்ஸ்ல போயிரும். இது எடு. இவரு சும்மா அம்பிட்டுட்டனால தெரியுமா? ரைனி நாலாம் மட்டும் படிக்கணும். பார்த்தாதான் தரதலை மாதிரி இருக்கும். நாங்க படிச்ச தரதலை இப்படி போடணுமா? இப்படி போடுங்க. இப்படி எங்க நாங்க இப்படி தான் வீடியோ எடுப்போம். அப்படி இப்படி அடிப்போம். இப்படி அடிக்கணும். இந்த இதுல இருந்து இதுல பி கே ஆர் மூணு சைடே இருக்கும். டிகே முதல்ல எழுதுறேன்னா சொல்லுங்க. ஓகே தான் எப்படி அடிப்பேன்? பீக்கே ஒரு காட்டி அழுக்கிறேல சின்ன நாடுங்க பேர் சுட்டி காடா வந்துரு. ஐயா நீ அங்கால ஒரு டிசைன் போட்டியண்டா ஐயா. சரி இப்படி அடிக்கிறேன். இப்படி அடிக்க வளைச்சடிக்க நேரா அடிங்க நல்லா. இதுக்கு மதிப்பே கொடுங்க. பேசாம என்ன காக்கா பறக்கிற மாதிரி இருக்குது. ஓகே வளைச்சு நேரம் அடிக்காது. நேரா அடிங்கண்ணா. கேயுமாரும் ஒரே மாதிரி இருக்குது. சொன்னா கேக்குதுங்களா? இவ்வளவு சுத்தி இருக்குதான்னு பாப்போமே. இவ்வளவு சுத்தி என்ன கிட்ட கிட்ட வைக்கிறேன். நீ படிச்ச பிள்ளைன்னு எட்ட வைச்சா சரி. சொன்னா நீ பாத்தீங்க. எட்ட வைக்கிறேன். வச்ச சுத்தி எல்லாம் கொளுத்தி போட்டு வைக்கோம். எல்லாம் ஒண்ணு ஒச்சுட்டா வேணும். நான் திரி வச்சிட்டு வரேன். இல்ல பாக்ஸ் பாத்தியா? உள்ள கிடப்பா. ஐ நீ கேடாவே. எனக்கு இதெல்லாம் பிடிப்பில்ல. வித்தி அவே வித்தி கேடாவே. அவே அவே நீ பாரு. அது உங்களோட வீடு. அஜம்பலாம் கை வைக்க கூடாது. எனக்கு இப்பதான் உங்க சோட்ஸை பார்க்க கவலையா இருக்கு. போ வைக்க தெரியல. தெரிஞ்சா நீ போட்ட நீ. கப்பால தான் போக கூடாதுன்னு சுத்தி வச்சிருக்கோம். தண்ணியோட வச்சிருக்கேன். அது விடியா ஊத்தின டீ இருக்குமா சூடாக்கு.
அட பிகேஆர் மாதிரி இருக்குது. சும்மா அறிவீங்க கனவாய வாங்கினது சொல்லிட்டு தான் போனா அதுக்கு அருவம் நாளைக்கு அண்ணன் இந்த இதுல வைக்கலையோ அண்ணா? அது ஒல்லி கலர் ரக்குறாங்க, ஒல்லி கலர் ரக்குறாங்க. என்ன உடம்புன்ற நீங்க என்ன அது என்ன நக்கல் சட்டையில என்னது? அப்ப நீ என்ன செய்யணும்? பிகேஆர் ஃபேமிலி என்ன மாத்து அப்படிதான் இருக்கேன் நான். சாரி. நீ என்ன பாட்டு போடணும் தெரியுமா? எங்கள் வீட்டில் எல்லானாலும் கார்த்திகை லா 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 இன்னொன்று 3 வரைக்கும் எப்படி ஜாடி கொண்டு வரணும் கேட்டில இருந்து. நான் தான் பாடுவேன். ஒரே கூத்தா இருக்கு. பிரசாந்த நாட கூத்தா இருக்கு. பைசன் விளக்கிஞ்சால தெரியணும். என்ன ஆற அது பரவாயில்ல பரவாயில்ல. மனசன் தானே விட்டு கொடுக்க தெரியுமா? இந்த தாலியக்கா அடி 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 வர்றானுங்க வீடு வாசல்ல கூட்டாக்கள். ஐயா ஐயா அபில பக்கம் வராத. இதேதான் அண்ணாங்கிறவர். சரி சரி கே பாப்பா நான் சொல்ல அவ மனிதிக்காரி தான் வளர்ச்சிக்கிறீங்கண்டவா. இதுக்கு புறம்பாம்போ சுட்டி ஒண்ணணும் போல. அது உங்களுக்கு வடிவா தெரியுதானேம்மா? விடுங்கவன். ஐயா ஐயா ஆக்சிடென்ட். ஓரளவு பரவாயில்லை. இந்த பீல இந்த கீழே கொஞ்சம் இழுபாட்டு கொஞ்சம் அழிச்சு விடுங்க. நான் தான் இந்த ஐடியா கொடுத்தேன். நான் பார்த்தேனீங்களா? இவ டிசைன் தான் போட இருந்தேன். நான் தான் பிகேஆர். என்ன லாஜி யாரா? பி பி கொஞ்சம் ஒடுக்குங்க. ரஜி வந்து பள்ளிக்கூட வாசல் போய்க்கிறேன்னு காட்டிக்கிறேன். சரி சரி ஒரு பிகேஆர் எழுதி போட்டு கதை கதைக்காதீங்க.
இந்த 3 பேரும் எந்த இதுல இருக்கு எந்த ஆர்பிக்கு சரியா ஆர் இருக்கு பி இருக்கு அதான் எல்லா வரையலே யாரு ஆர்பிக்கே எல்லா வரையலே லஜிதான் உங்களோட பேர் இல்ல அது எங்க அம்மா அப்பா இதெல்லாம் சேரலாம் கொண்டு வராத பிரச்சனை நம்ம குடிக்கிற மாதிரி இருக்கணும் குடிக்கிற மாதிரி இருக்கணும் லஜி எங்க பின்ன கொண்டு போறீங்க ஊத்துற கொண்டு போற இல்ல இல்ல எடிட் பண்ணி எல்லாம் போடுற இப்படியான பிள்ளைக்கு அவர் அப்படி செஞ்சது பிள்ளையா சரியா நீ சொல்லு அப்பா அண்டா அடிக்கதான் செய்வார் அண்ணா அவங்களோட புள்ளைய நான் அந்த இடத்துல வச்சு கொஞ்சம் தூரம் நட வேண்டான்னு சொல்ல ஒரு சைக்கிள் போக சொல்லுறான் சைக்கிள் இடிச்சிரும் உண்டு தண்ணா அவங்களோட பிள்ளை ஆரியா கத்துறது அப்படி யாருக்கு விளக்கு காணா அண்ணா கேயில இருந்து எடுக்கிறீங்க அண்ணா உங்களோட கடமுயற்சிக்கு இது இல்லாம களவு இல்லாம எல்லாம் சரி என்ன செய்ய போறீங்க சோளம் சாப்பிட போறீங்களா எங்க இப்ப சோளம் தானே சாப்பிடுறீங்க ஓகே இப்படியே பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த கார்த்திகை விளக்குல இது உங்களுக்கு பார்க்கறது இந்த மாதிரி தெரியுது பிகேஆர் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன விஜி இந்த கார்த்திகை விளக்குல வந்து ஒரு ஸ்பெஷலான டே ஏன்னு சொன்னா ரித்திக் பார்த்து முன்னுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா பிகேஆர் தெரியுது உங்களுக்கு கொஞ்சம் பாருங்க இதில் பார்க்க அப்படியே தெரியுது ஓகே கொளுத்தினா இன்னும் படிவாக இருக்கும் மேலையெல்லாம் வச்சிருக்கோம் உங்களுக்கு கொளுத்தி காட்டுறோம் என்னென்னா கொஞ்சம் இருட்டு போடணும் என்ன வச்சு கொஞ்சம் இருட்டு போடணும் அது இதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு இது எரிய இன்னும் படிவாக இருக்கும் ஓகே ஸ்டார்ட் பண்ணிக்க உங்களுக்கு காட்டுறோம் சும்மா சொன்னா நீ பயந்து கொண்டே நிப்ப நீங்க படிங்க சண்டை இப்ப உடைய போது மண்டை பழுதிரியங்க பார்க்கணும் வரல
அங்கே வரைய மட்டுமோ? ஏறி வரக்கூடாது. ஐயா இது நெருப்பு விளையாட்டு இல்ல, சுட்டு வேண்டா பொங்கிடு. அவளுக்கு மட்டும் கொடுத்தா வேண்டியது லதா லதா ம் ம் எஸ். அவி நிப்பாட்டிக்கிறா வேண்டியது. எனக்கு இதுங்கெல்லாம் கோபங்கள் வாரது. போ போ சின்ன பிள்ளைன்னு சொன்ன தான் சொல்றேன். எடுத்து கொடு அண்ணாட பண்ண பாடுறேன் அண்ணாட கொண்டு ஆற வீடா அப்பா இது? விழுந்துட்டீங்களா? என்ன உங்களுக்கு சிரிப்பு? அவளுக்கு நான் விழுகிறது அடி வாங்குறது இதெல்லாம் சந்தோஷம். எனக்கு ஒரு நாளைக்கு சிரிப்பு வருதா? உடனே கூட்டம் அடைஞ்சு அந்த வேலையில எல்லாம் செய்து சொன்னாங்க. சனகையில் பொம்பளை பிள்ளைகள் அப்புறம் தான் வேலையில் செய்யத்தான் வேணும். இருந்த இடத்துல இருந்து திண்ணி மாட்டாய் ஒட்டுதோ ஃபேன் போட கூப்பிடுவா. ஓ நான் மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஹேட் பண்ணி விட்டுருவேன். நான் மூஞ்சல் அடிச்ச மாதிரி ஹேட் பண்ணி விட்டுருவேன். அவளுக்கு ஒரு மாதிரி போயிடும். எல்லாம் கொளுத்தி முடியும் போல. என்ன புள்ள ஊத்தில நல்லா இருக்குப்பா வீடியோக்கு. ஆனா பீ தான் வடிவா இருக்கு. இல்ல இல்ல கே தான் வடிவா இருக்கு. அவனுக்கு பாத்தியா கடைசி நேரத்தில் ஓடிட்டான். வருவேன் அண்ணி என்னோட கொளுத்திட்டு வந்துட்டேன். அவ்வளோ ஆறுல அருவாசி தான் கொளுத்திருக்கா. அப்படி மழை பெய்யுது நல்ல நல்ல சகுனம். மழை பெய்யாத ஓய் இல்ல வாடகை வீடு ராஜி பிகேஆர் ஃபேமிலியில் வீடு இல்லை, இது வாடகை வீடு. அலட்டாம கொளுத்து முதல் இவளா நேரம் கொளுத்தி வந்துட்டு இப்போ கலைக்குதா. ஒரு விளக்க கொளுத்தி போட்டு லாஜி தானும் பங்கேற்றதுன்னு சொல்ல போறாங்க. வீடியோ கவர் பண்ணுங்க. பாடுங்க மழை நல்ல மனுஷன் வீட்டை கொளுத்தினா மழை வரும். நல்ல மனுஷன் வந்து நிக்கிற வீட்டை கொளுத்தினா பார்த்தீங்கன்னு சொன்னால் தான் எங்களோட வீடை பார்த்தீங்களோ கார்த்திகை விளக்கெடு.
கார்த்திகை விளக்குடு செஞ்சுருக்கிறோம் பாருங்கள். பிகேஆர் எப்படி இருக்குது, நல்லா இருக்குதா பிகேஆர்ன்னு இருக்கிறது? உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள் எப்படி இருக்குண்டு. எப்படி இருக்குது? வீட்டுக்கு மேலே ஒன்று வச்சுருக்கிறோம் தெரியுதா? ரொம்பவே அழகாக இருக்குது. எங்களுக்கு அழகாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் கொமெண்டில் சொல்லுங்கள். லாஜி எப்படி இருக்குது? அப்படியா? தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. அப்படியா? ஓகே, கொளுத்துங்க கொளுத்துங்க கொளுத்துங்க. 100 கொளுத்தி கொண்டிருக்கேன். PKRல KR வந்து எரியுது, P வந்து அணையுதுண்டா. அவருக்கு அதுதான் உங்களை எரிய வச்சு அவர் அணைக்கிறேன். அதான் சொல்ல வாரேன். அப்படியா? உங்களை எரிய வச்சு அவர் அணைக்கிறேன். அப்படி சொல்லல, அப்படி சொல்லல. அவர் எங்களையும் எரிய வச்சு இல்ல, தானே தன்னை எரிய வைக்கிறார். அடி தானே அணைய தான் தான் தன்னை எரிய வைக்கிறேரா? நீங்க எல்லாம் வேடிக்கை பாக்குறீங்களான்னு சொல்ல சொன்னவர். நீ நல்லா சொல்ல, நீ நல்லா. இந்த எரிவு போதுமா? இன்னும் கொஞ்சம் அவன் ரொம்ப பாதிக்கப்பட்டவனா இருப்பான். எனக்கு ஒரு வீட்லயும் இப்படி கொளுத்த மாட்டாங்க. அவி மேல முகாட்டுல அப்படி எப்படி எரியுது பாத்தியா? முகோட்டுல குஞ்சம் மருதர் வித்தியாசம் வச்சுப்பீங்க. இவருக்கு உயிரே முடிய போகுது பாருப்பா, பாதம் முடியுது. என்ன விளக்கு அணைய கூடாது லாஜி, எல்லாத்துக்கும் ஒன்னே. திரியா கொஞ்சம் முன்னுக்கு தள்ளி விடுங்க லாஜி. இதுக்குதான் படிச்ச பிள்ளைகள் எல்லாம் வேணும் பண்றது. என்ன திரியெல்லாம் கீழே ஊற்றி விடுக்குறீங்கயா? திரிதாமா அந்த பேசாந்துட்டு கொடுத்துருவேன். வாழ்க்கையில அண்ணன் விட போட்டோம் கொடுத்தி கொண்டே இருப்போம். எங்களை பீக்கியாரையா ஏழுமான அளவு கொளுத்த வைப்பா. நீ சொல்ற வாயால சொல்ற பண்ண தம்பி. சரி, லஜ்ஜிய விடு, தேங்காய் ஊத்துவேன்னு சொல்ல. நீ என்ன செய்யறன்னு சொல்ற? பைசா விரோதம், மௌன விரோதமா தம்பி இன்னைக்கு பைசன்? ஏன் லாஜிக்கு கண் தெரியாதோ? நீங்க என்ன செய்யணும் லாஜி? தேங்காய் போதுல பாபிட்டோ கொடுத்துட்டு இந்த கம்பெனி இங்க மாட்டோம். காணும் தேங்காய் வச்சு அப்புறம் ஜூஸ் பண்ணலாம். சரி, சந்தோஷமா கார்த்திகை விளக்குட நாங்க கொண்டாடியாச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து கார்த்திகை விளக்குடு தங்கச்சி ஆக்களோடையும் தம்பி ஆக்களோடையும் ரித்திக் பிரசாந்தோடையும் எல்லாரோடையும் சந்தோஷமா இன்றைக்கு வந்து விளக்கு வந்து கொளுத்தி முடிஞ்சுது. இந்த வீடியோக்குள்ள பார்த்துப்பீங்களா அவ்வளோ வடிவாக இருந்ததுன்னு வச்சு. ஓகே, இந்த வீடியோ வந்து நாங்கள் இதோட முடிச்சு கொள்ள போகிறோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம பிகேஆர் ஃபேமிலிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த மாதிரி வீடியோ சந்திக்கும் நாங்கள் பிகேஆர் ஃபேமிலி. பாய் ரித்திக், பாய் சொல்லுங்க.